திருப்பூர் மாவட்டம் அவிநாச்சி அருகே உள்ள தனியார் கோவில் திருப்பணியில் கம்பி கட்டும் வேலை பார்த்த தொழிலாளி லோகநாதன் மீது எதிர்பாராதவிதமாக மின்சாரம் தாக்கியதால் உயிரிழப்பு. உரிய நிவாரணம் கிடைக்காமல் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் கூறினர். உரிய நிவாரணம் வழங்குவதாக உறுதியளித்ததை அடுத்து உடலை வாங்கிச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாச்சியை அடுத்த ராக்கியபாளையம் பகுதியில் தனியார் திருக்கோவில் உள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட இக்கோயிலில் கடந்த சில மாதங்கள் முன்புதான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து விடுபட்ட திருப்பணிகள் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் அருகே அனுப்பர்பாளையம் பகுதியில் தனது காதல் மனைவி ஷாலினி மற்றும் இரு மகள்களுடன் வசித்து வரும் திருச்சியை அடுத்த துறையூர் பகுதியைச் சேர்ந்த மாயக்கருப்பன் மகன் லோகநாதன் 35 என்பவர் இத்திருப்பணியில் கோவில் காம்பவுண்டு சுவர் கட்டுமான பணிக்காக கம்பி கட்டும் வேலை பார்த்து வந்துள்ளார். வழக்கம்போல இன்று கம்பி கட்டும் பணிகள் செய்த லோகநாதன் கம்பிகளை வெட்டுவதற்காக கட்டிங் இயந்திரத்தை கையில் எடுத்து இயக்கிய போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த திருமுருகன்பூண்டி போலீசார் உடலை கைப்பற்றி அவிநாச்சி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மின்சாரம் தாக்கி லோகநாதன் உயிரிழந்ததால் நிர்கதியாக நிற்கும் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக உரிய இழப்பீடு கேட்டு உறவினர்கள் லோகநாதன் உடலை வாங்க மறுத்தனர். இதையடுத்து திருமுருகன்பூண்டி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தனியார் கோயில் நிர்வாகத்தினரிடம் உரிய இழப்பீடு வாங்கித் தருவதாக உறுதியளித்ததை அடுத்து லோகநாதன் உடலை அவரது உறவினர்கள் வாங்கிச் சென்றனர். கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் இருக்கிறோம். திருப்பூரில் ராக்கியாபாளையம் பகுதியை சேர்ந்த ராஜராஜேஸ்வரிங்க கோயிலில் கட்டட பணி நடந்துகிட்ருக்கு. அந்த கட்டட பணிக்கு வேலைக்கு போன ஒரு ஊழியர் எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் அடித்து அந்த இறந்துட்டாப்படி. அவரோட மனைவி இவங்க, அவங்களோட 2 குழந்தைங்க. நான் அவருக்கு தாய்மாமா முறையாவது என்னென்னா அவங்களுக்கு அந்த இடத்துல தான் வேலை செஞ்சு இறந்துருக்காரு. அது என்ன நடந்துச்சுங்கிறது தெரில. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு நிவாரணம் கேட்டு இந்த இடத்துல அவங்க போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பாடியை வச்சுருக்கிறோம். நிவாரணம் கேட்டிருக்கோம் கோயில் சார்பாக. ஒரு நியாயமான பதில் அவங்க சரியாக தரமாட்டேங்கிறாங்கிறதுனால நிவாரணத்தை வாங்கிட்டு இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பதில் தெரியாமல் இந்த பாடியை நாங்கள் வாங்கிட்டு போக மாட்டோம். என்ன வயசு நல்லா அடக்க மாட்டோம். இந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. இந்த குழந்தைக்கு 7 வயசு ஆகுதுங்க. திருமணமாகி 8 வருஷம் ஆச்சு. சொந்த ஒரு திருச்சி. அங்கேருந்து இங்கே ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தவங்களுக்கு, இந்த பஞ்சமுளைக்கு வந்தவங்களுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்குது. கோயில் தரப்புலேருந்து கேட்டோம்னா உரிய எந்த நம்ம பதிலும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவங்க தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப அஜாக்கிரதையான ஒரு அசால்ட்டான பதில் சொல்கிறாங்க. இது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. இந்த குழந்தைங்களுக்கு நிவாரணத்தை அறிவித்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் பாடியை வாங்குவோங்கிறதுல அவரோட குடும்பத்தார் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.